Warm greetings, goodies. Today, நம்ம find the correct sentence. அதில் exercise 4.5 பார்க்க போகிறோம். இதில் என்ன situation கொடுத்துருக்காங்க அப்படின்னா, you and your family shift to a new home. நீங்களும் உங்களோட ஃபேமிலியும் நியூ ஹோமுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டீங்க. இட்ஸ் நியர் யுவர் ஸ்கூல். அது உங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அண்ட் ஹேஸ் அ பிக் பார்க் நியர்பை. பக்கத்துலேயே பெரிய பார்க் இருக்குது. சரிங்களா? புது ஹோமுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டீங்க. பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது, பார்க்கும் இருக்குது. திஸ் இஸ் த சிச்சுவேஷன் கிவன். ஆல்ரெடி நம்ம ஏ எங்கே போடணும், ஆன் எங்கே போடணும், த எங்கே போடணும்னு பார்த்துருப்போம். அதாவது பிஃபோர் கான்சனன்ட் சவுண்ட் வி யூஸ் a. Before vowel sound we use an. For an example, egg, an egg. Apple, an apple. இது மாதிரி வரணும். சரிங்களா? த எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதை சொல்கிறோம். நிறைய இருக்குது, அதில் ஒன்றே ஒன்று மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்படின்னா த யூஸ் பண்ணணும். ஐ லைக் த நியூ ஹோம். எனக்கு அந்த நியூ ஹோம் ரொம்ப பிடிச்சிருக்கு. வெறுமனே நியூ ஹோம் அப்படின்னு சொன்னோன்னா எந்த ஹோம்னு கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணாத மாதிரி. ஸோ த ஃபஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட். மை ஹோம் இஸ் த பிக்கெஸ்ட் இன் அவர் ஸ்ட்ரீட். எங்கள் ஸ்ட்ரீட்லேயே இது தான் பிக்கெஸ்ட், வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே இஎஸ்டி வந்ததுனாலே முன்னால் த போட்டு எழுதணும். ஸோ த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இஸ் கரெக்ட். மை நியூ ஹோம் ஹேஸ் அண்ட் பால்கனி. நான் முன்னாடியே சொன்னேன், கான்சனன்ட் சவுண்ட்ஸ் பி வந்திருக்கு. ஸோ அ பால்கனி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் அ ரூம் டு ஸ்டடி அண்ட் ப்ளே. நெக்ஸ்ட் ஒனில் ஐ ஹாவ் அண்ட் ரூம். பிஃபோர் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் we use a. So the first one is correct. My room is bright yellow in color. என்னோட ரூம் அந்த வீட்டில் ரொம்ப எல்லோ கலரில் இருக்கும். மை ரூம் இஸ் த பிரைட் எல்லோ இன் கலர். அதாவது ஸ்பெசிஃபிக்காக எது மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. வெறுமனே எல்லோ இன் கலர்னு சொல்ல, அதுலேயுமே லைட் எல்லோவா பிரைட் எல்லோவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறனால த பிரைட் எல்லோ இன் கலர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஐ வாக் டு த ஸ்கூல் எவ்ரிடே. எங்கே வாக் பண்ணி போகிறோம்? பர்டிகுலராக ஸ்கூலுக்கு. அப்போ த ஸ்கூல். We have an interesting neighbor who is a magician. We have an interesting neighbor who is a magician. Before vowel sounds we use an. So an interesting அப்படின்னு தான் போடணும். We plan to have an small garden. We plan to have a small garden. And அப்படிங்கிறது வவல் சவுண்டுக்கு முன்னால் தான் போடணும். ஸ்மால் எஸ்ங்கிறது consonants, so we use a. Second option is correct. Next one, I am going to invite all my friends for the housewarming party. Housewarming வீடு கிரகப்பிரவேசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஹவுஸ் வார்மிங் பார்ட்டி. நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ஹவுஸ் வார்மிங் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண போகிறேன். இந்த பர்டிகுலராக சொல்கிறதுனால த வரணும், த இல்லாத சென்டென்ஸ் வரக்கூடாது. There is an public park next to my home. There is a public park next to my home. A public park தான் வரணும், because P is consonant. Second option is correct. I think it's very easy exercise. You have already known articles. So before consonant sounds we use a. Before vowel sounds we use an. And பர்டிகுலராக ஒரு திங்ஸை வந்து மென்ஷன் பண்ணும்போது த யூஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் நெக்ஸ்ட் சிச்சுவேஷனில் we will meet. Thank you, குட்டீஸ்.